ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சில்சிலா ட்ராமாவோட பார்ட் 16 என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட குணால் நந்தினியை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் கச்சேரிக்கு வந்துட்டாங்க. மௌலிக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு, நீ ஒன்றும் வரலையா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் வந்து இந்த மாதிரி பார்க்கிங் பண்ணிட்டு இருக்கேன், கார் பார்க் பண்ணிட்டு நான் வரேன், அது வரைக்கும் நீங்க 2 பேரும் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவனுக்கு கொஞ்சம் கோவம் தான் வருது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் கச்சேரியை வந்து பார்த்துட்டு இருக்காங்க, பாட்டுலாம் பாடிட்டு இருக்காங்க. பக்கத்துல தான் நந்தினி உட்கார்ந்துருக்கா. அவளை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோலா உட்கார்ந்துருப்பான். அந்த பாட்டு பாடுறதுக்கும் நந்தினி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கும் அவனால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியல. அப்படியே அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்துல கரெக்டா மௌலி வந்து குணால் பக்கத்துல உட்காந்து தோல்ல சாஞ்சிக்கிறா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சுயநினைவுக்கே வரான். ஐயோ நம்ம ரொம்ப தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்பி பார்க்காம கண்ட்ரோலா இருக்கான். அதோட சரி சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. இங்க மௌலி வந்து பேசிட்டு இருக்கா. ரொம்ப ஜாலியா இருந்ததுல இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே குணால் வந்து கோவமா கத்த ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற, நானும் நீயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, அதனால தானே நான் வந்து நம்ம 2 பேரும் போகலான்னு பிளான் பண்ணேன். நீ என்னன்னா நந்தினியையும் அங்க கூட்டு வந்துட்ட. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் நம்மளோட ஆனிவர்சரிக்காக போன வருஷம் உனக்கு அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து கொடுத்தேன் ரொம்ப ஆசையா. அந்த ட்ரெஸ்ஸை போய் நீ நந்தினிக்கு போட்டுக்க கொடுத்துருக்கல. எனக்கு இதை பார்த்தோன்னே எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா. அப்ப என் மேல உனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கத்துறான். இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது. ஆமா குணால், ஐம் ரியலி சாரி, நான் அதை சுத்தமா மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குணால் டக்குன்னு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இல்ல இல்ல, நான் தான் உன்னை வந்து ரொம்ப வந்து கோவமா பேசிட்டேன், ஐம் சாரி, பரவாயில்ல விட, இப்பெல்லாம் நம்ம 2 பேருக்குள்ள அதிகமா சண்டை வருதுல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மௌலி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து குணால் சொல்றான், நாளைக்கு வந்து எனக்காக வந்து இட்லி சாம்பார்லாம் வச்சு தரியா, சவுத் இந்தியன் ஃபுட்லாம் சாப்பிடணும் போல இருக்கு உன் கையால அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, கண்டிப்பா உனக்காக நான் பண்றேன் அப்படின்னு இங்க சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு நந்தினி காஃபியோட வந்துடுறா. அதோட 3 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதோட மிட் நைட் ஆயிடுது. எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பலமா காத்து வீசுது, ஜன்னல்லாம் படபடன்னு அடிக்குது. உடனே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குணால் வந்து வெளில வந்து பாக்குறான். நந்தினி தான் வந்து அந்த கதவெல்லாம் அவளால சாத்தவே முடியல, அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு அவன் எஸ்கேப் ஆயிடலான்னு தான் பாப்பான். பட் இருந்தாலும் இவ ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவனும் வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவளும் ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு வழியா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து கதவை லாக் பண்ணிடுவாங்க. அப்ப நந்தினி சொல்லுவா, என்னன்னே தெரியல குணால், பலமா காத்தடிக்குது, ஒருவேளை மழை வரப்போதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பி பாப்பா. அங்க குணாலே இருக்க மாட்டான். அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. மௌலி வந்து ரொம்ப வேகமா வந்து வேலைலாம் பார்த்துட்டு இருக்கா. இட்லி சாம்பார் எல்லாமே வச்சுட்டு இருக்கா. போனும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு தான் இருக்கா. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து போனும் வந்துகிட்டே இருக்கு. அவ எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அங்க குணாலும் வந்துட்டு, பரவாயில்லையே என் பொண்டாட்டி எனக்காக இவ்வளவு ஸ்பெஷலா பண்றாளான்னு சொல்லிட்டு அவனும் அவ கூட சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அப்போ மௌலி வந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பாத்துக்கன்னு சொல்லிட்டு இவ வந்து போன் பேச போயிடுவா. கரெக்டா அந்த நேரத்துக்கு நந்தினி வருவா. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்பா. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க பாத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். முடிஞ்ச அளவுக்கு இவளை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணுவான். அதோட டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டை சாப்பிட்டதுல இருந்து நம்மளோட குணால் வந்து வாய் ஓயாம அப்படியே பாராட்டிட்டே இருக்கான். இந்த சாப்பாடை செஞ்ச என்னோட மௌலிக்கு அப்படியே தங்க வளையலே போடலாம், அவ்வளவு சூப்பரா இருக்கு மௌலி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, இதெல்லாம் நீ இவ்வளவு நாள் எங்க ஒளிச்சு வச்சிருந்த, இவ்வளவு சூப்பரா சமைக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி பேசிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டா நந்தினிக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஏன்னா அவன் பிளாஷ்பேக் நினைச்சு பாப்பா, அவளோட புருஷனுக்கு இதே மாதிரி தான் ரொம்ப வகை வகையா ஆசை ஆசையா சமைச்சு வச்சிருப்பான். அவன் அது எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போயிடுவான். சோ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பா. அதோட மௌலி வந்து ஓகே, நான் இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு, நான் ஹாஸ்பிட்டல் போறேன், அப்புறம் குணால் நீ வந்து நந்தினியை வந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அவனுக்கு வந்து அவ கூட போற விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் இவ சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை கூட்டிட்டு லிஃப்ட்ல வந்து போவான். அப்போ போகும்போது வந்து கரெக்டா வந்து லைட்லாம் ஆஃப் ஆகி அப்படி லிஃப்ட் வந்து பிரச்சனையாயிடும் போல. அங்க எல்லாம் பயந்துகிட்டு கத்துவாங்க. லைட்டும் ஆஃப் ஆயிடும். இவளுக்கு இருட்டுனா ரொம்ப பயம் போல. உடனே வந்து குணால வந்து அப்படியே இறுக்கி வந்து பிடிச்சிப்பா. ரொம்ப படபடன்னு வேர்க்கும் அவளுக்கு. குணால் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் பக்கத்துலயே இருங்க, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்துக்கிட்டு பேசுறா. இவ இதை பார்க்கும்போது அவனுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ரொம்ப நெருங்கி வந்து பேசுறா. உடனே இவனும் வந்து இல்ல நீ பயப்படாத, நான் இருக்கல, அதெல்லாம் வந்து எதுவும் ஆகாது அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதோட ஒரு வழியா லிஃப்ட் சரியாயிடுது. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் வெளில வந்துருவாங்க.
அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு மௌலியை பார்க்க போன உடனே இவ ரொம்ப படபடன்னு இருக்கிறத பார்த்து என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன் இவ பயந்து போயிருக்கா அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி லிஃப்ட்ல நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லும்போது அவளும் வந்து தண்ணிலாம் கொடுத்து நீ உட்காரு ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்த நாள் ஆகுது. உடனே வீட்டுக்கு வந்த உடனே குணால் வந்து இந்த விஷயத்த பத்தி பேசணும்னு முடிவு பண்ணிட்டு உடனே வந்து மௌலிட்ட சொல்றான். இந்த பாரு மௌலி, கொஞ்ச நாளாவே வந்து நம்ம 2 பேரும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடிய மாட்டுது. எங்க போனாலும் நம்ம நந்தினியை கூட்டு போற மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நந்தினி வந்து இந்த வீட்ல இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்ல. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு டைம் வந்து ஒதுக்க முடியலைல. நீ வந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட நந்தினி கூட தான் அதிகமா இருக்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, நந்தினிக்கு வந்து வேற வீடு பார்த்து அவளை அங்க தங்க வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்ப தோணுதோ அங்க போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். அதாவது நந்தினி இனிமே இங்க இருக்க வேணாம், அவளை வந்து வெளில போக சொல்லிடலாங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். உடனே மௌலி சொல்லுவான், என்ன குணால் இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அவ வந்து நம்மளை நம்பி தானே வந்திருக்கா, நம்மளை தவிர அவளுக்கு வேற யாருமே இல்ல, இப்படிலாம் பேசாத, அவ போக மாட்டா, அவ இங்க தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவ இன்னமும் பிடிவாதம் பிடிச்சிட்டு தான் இருக்கா. இது எல்லாத்தையுமே வந்து நந்தினி தூரத்துல இருந்து கேட்டுருவா. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உடனே அடுத்த நாள் ஆகுது. அப்ப நந்தினி என்ன நினைச்சான்னு தெரியல. உடனே மௌலி பக்கத்துல போறா. இந்த பாரு மௌலி, எனக்கு வந்து ரொம்ப நாளா தோணிக்கிட்டே இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த மாதிரி நான் வேற வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. ஐயோ, இவ எல்லாத்தையும் கேட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு, நீ என்ன சொல்ற, அதெல்லாம் போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும், இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறா. இல்ல, எனக்கு இங்க இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, பட் இருந்தாலும் எனக்கும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ல, நானும் தனியா இருந்தே பழகிட்டேன், அது மட்டும் இல்லாம இது உன்னோட மாமியார் வீடு, நீ தான் இங்க இருக்கணும், எனக்கு வந்து இங்க இருக்கிறதுல எந்த உரிமையும் இல்லை, அதனால நான் தனியா வீடு பார்த்து போறேன், ஒத்துக்க அப்படின்னு சொல்லும்போது இவ ஒத்துக்கவே மாட்டா, ரொம்ப பிடிவாதம் பிடிப்பா. அப்புறம் குணால் அந்த இடத்துக்கு வந்தோடனே, இந்த பாரு குணால், இவ வந்து தனியா வேற வீட்டுக்கு போறேன்னு சொல்றா, நீ சொல்லு அதெல்லாம் போகக்கூடாதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஐயோ, நேத்து நம்ம சொன்னமே, இவ அதை கேட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். அதோட சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போயிடுவான். அப்போ வந்து கார்ல இருக்கும்போது அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப கரெக்டா நந்தினி வந்துருவா. டிஃபன் பாக்ஸை கொண்டுட்டு, இந்தாங்க நீங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போக மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவ போகும்போது டக்குன்னு நந்தினி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுறதுக்கு போவான். ஐ திங்க் நீ எதுக்கு இப்ப திடீர்னு முடிவெடுத்த, இந்த மாதிரி வேற வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நேத்து நான் பேசுனதை கேட்டுட்டியா, ஐம் ரியலி சாரி, நான் எதுக்கு சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கறதுக்கு வருவான். உடனே அவ சொல்லுவா, இந்த பாருங்க, நீங்க இந்த மாதிரிலாம் பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, ஆக்சுவலி நான் தான் இதை புரிஞ்சிருக்கணும், நீங்க வந்து எனக்கு வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அப்படி இருந்தும் நானும் அது எல்லாத்தையுமே மறந்துட்டேன், உங்க கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தேன், அதனால தான் நான் இதை பத்தியுமே யோசிக்கல, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது நம்ம ரொம்ப நாள் இங்க இருக்க கூடாது, நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்னு, சோ அதனால இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வேற வீட்டுக்கு போறேன், நீங்க சொன்னதுக்காக ஒன்னும் நான் போல குணால், என்னோட சந்தோஷத்துக்காக தான் போறேன், நீங்க ஒன்னும் கில்ட்டியா நினைக்காதீங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். அதோட வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரமா மௌலிகிட்ட ரொம்ப நேரம் பேசி சமாதானப்படுத்தி, இந்த மாதிரி நான் வேற வீட்டுக்கு போறேன், அங்கதான் எனக்கு ஹாப்பி இருக்கு, நான் கொஞ்சம் தனியா இருந்துக்கிறேன், இப்ப என்ன உனக்கு பிரச்சனை, நான் வேற வீட்டுக்கு போனாலும் உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்ப நீ என்ன வந்து பாரு, எனக்கு தோணுச்சுன்னா நான் வரேன் இங்க, அவ்வளவுதான், வேற வேற வீட்டுல தான் இருக்கோமே தவிர நம்ம எப்பவுமே ஒன்னா தான் இருப்போம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி இவளை சம்மதிக்க வச்சிடுறா. உடனே அவளும் வந்து குணால்கிட்ட வந்து சொல்றா, குணால், நந்தினி வந்து வேற வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தால, சோ அதுக்கு நானும் சம்மதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனுக்கு ஒரே ஷாக் ஆகுது, என்னடா போறாளா, இனிமே இவளை நம்ம பார்க்க முடியாதாங்கிற மாதிரி ஒரு ஏக்கமாவே பாக்குறான். ஆக்சுவலி இவன் தான் சொல்லியிருப்பான் இவளை வீட்டை விட்டு போக சொல்லி, பட் இருந்தாலும் அவன் மேல ஒரு லவ் இருக்கிறதுனாலயே வந்து அவ போறது வந்து அவனுக்கு மனசால ஏத்துக்கவே முடியல, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இங்க அப்படியே வந்து அந்த ராஜ்தீப் சைக்கோ பையன் இருக்கான்ல, அவனை வந்து ஜெயில இருந்து வெளில அனுப்பிடுறாங்க. நந்தினி, கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்கான். அதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். அவன் வெளியில வந்து நந்தினிக்கு இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை கொடுக்க போறாங்கிறத அடுத்தடுத்த பார்ட் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.